ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாமை அரிசியோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். நான் 3 டம்ளர் சாமை அரிசி எடுத்திருக்கேன். 1 டம்ளர் வந்து இட்லி புழுங்கல் அரிசி, 1 டம்ளர் வந்து உளுந்து, வெந்தயம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுடுங்க. ஒரு 5 மணி நேரம் ஊறினா கூட போதும். ஊறிட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜார்லேயே கூட அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு கொஞ்சமாக இருந்தால் நீங்கள் மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு ஒரு 8 மணி நேரம் நல்லா புளிக்க விட்டுருங்க. புளிச்சிச்சின்னா உங்களுக்கு இட்லி தோசை சூப்பராக வரும். உங்களுக்கு சாதா இட்லி தோசையோட இந்த இட்லி தோசை ரொம்ப அருமையாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு இப்போவே பழக்க பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து அவங்களும் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. நம்ம சாதா இட்லி தோசை சாப்பிட்றதுனால ஒரு யூஸும் கிடையாது. நம்ம வந்து பசங்களுக்கு இப்போவே நம்ம வந்து இந்த அரிசிலாம் ரொம்ப நல்லதுன்ட்டு நம்ம வந்து சொல்லி வளர்க்கலாம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,